ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, நாளைக்கு 0 to ஹீரோ ட்ரேட் பிளான் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் ஜர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட் டு நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்பியும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக சிபிஆரில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு நல்லாவே ஒரு ரேலி 24,450 வரைக்கும் வந்துருந்துச்சு. இதில் நம்ம ஒரு வாட்டி கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் வரைக்குமே போயிருந்துச்சு. ஏன் நம்ம அதுக்கு மேலே கேப்சர் பண்ணலைன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. இது நம்மளோட மேஜர் சப்போர்ட் ஜோனாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா R3 24,426 இதுதான் நம்மளோட தேர்டு ரெசிஸ்டன்ஸு. எப்பயுமே நம்மளோட மேக்ஸிமம் தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மார்க்கெட் நல்லாவே இது அது பேர்னா ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரியே தான் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இது நம்மளோட டெலகிராம் சேனல், விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் மார்க்கெட்டோட லைவ் டேட்டா அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது கால்ஸுக்கான குரூப் இல்லை, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். கால்ஸுக்கான குரூப்ஸ் நம்ம தனியாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப்பில் என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணுங்கள். கால்ஸ் குரூப்போட டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆனோட்டி இந்த இடத்துல கிட்டத்தட்ட 150க்கு நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இது நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி, லேட் ரிவர்சல் ஆஃப்டர்நூன் ஸ்ட்ராட்டஜி. அதில் ஒரு 20 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த 2 ட்ரேடு தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு திரும்பி 430 மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருந்துருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீனில் தான், எல்லா செக்டாருமே க்ரீனில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட்டு 24,430. நாளைக்கு எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 24,400 ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் 24,400க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா 24,500, கீழே 24,300. சப்போஸ் மார்க்கெட் ஒரு 2.25க்கு இறங்கும் பட்சத்தில் 24,300 வந்தால் நான் ஒரு கால் ஆப்ஷனும், அதே மாதிரி 24,500 வந்தால் ஒரு புட் ஆப்ஷனும், ஒரு 0 to ஹீரோ நான் ட்ரேடு எடுப்பேன். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி சேஞ்சஸ் ஆகுது என்னன்ற டேட்டா பேஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேடு எடுப்போம். இப்போதைக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ஐவி 2 சைடுமே 11 ஈக்குவலாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. மார்க்கெட்டில் நாளைக்கு வொலட்டாலிட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 24,500 வரைக்கும், கீழே 24,300. இது ரெண்டும் மேஜராக இருக்குது. 24,400ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மார்க்கெட்டோட ரிப்போர்ட்டு. நம்ம ஒரு ட்ரேடிங் கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ட்ரேடிங் கோர்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அதை என்கொயரி பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப்பில் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.